ஐயோ சுவாமி ஆயா அம்மா அண்ணா தெரியுதுண்ணா என்ன தெரியுது கருப்பு சட்டி தெரியுதுண்ணா கருப்பு நீ கூட சிவப்பு சட்டி போட்டுருக்கிற பூமைக்கு யார் என்றால் டி.கே. பழனியப்பன் ஐயா அவர்கள் செத்து மனித சிவலோகமான போய் சேர்ந்தார், மாண்டு மனித வைகுந்தமான போய் சேர்ந்தார். அவருடைய பெயர் படிக்காக பேரன் சுரேஷ் அவர்கள் அவரை நம்ம கண்ணால காண போறோமா இல்லை காதால கேட்க போறோமா இல்ல அப்படிங்கறதுக்காக சுரேஷ் அவர்கள் அவருடைய பெயர் படிக்காக அன்பளிப்பாக 100 ரூபாய் அள்ளி கொடுத்து விட்டார் இல்லையா? எனக்கு 100 ரூபாயும் 100 ரூபாய் தருவார் என்று எதிர்பார்க்கிறோம். உனக்கு வாங்கிப்பா. என்ன பண்ணு அன்பளிப்பாக வாரி வழங்கினார். அவருக்கு நம் கலைஞர்களின் சார்பில் பணிவான வணக்கம். அண்ணா தவறுகாரண்ணா ஏகன கரகாட்டக்காரி Ladies and gentlemen, ladies and gentlemen, I am the mental man. இது பொருளமா அது புழுமா கை சோடுமா அண்ணா என்னன்னு கூப்பிட்டு பேச மாட்டப்போ ஏன் என்ன இந்த ஆளே என்ன பத்தி கேட்டு பாரு ஏன் பொருள் கேட்டு பாரு என்ன என்ன ஐயோ தொடக்கூடாதுண்ணா சாமி என்னாச்சு
தொடக்கூடாது. இங்க புரா புரா பாப்பா புரா பாப்பா புரா. என்ன என்னாச்சு? தொடக்கூடாதுன்னா தொடக்கூடாது, அதோட விட்டுறேன். இந்நேரத்துல யாரப்பா கொடுத்தாங்க? யாரோ கொடுத்துட்டாங்க, யாரும் தெரியல. யாரும் பொழுதுட்டாங்க போ. பொழுதுட்டாங்க. யார் தொடக்கூடாதுங்க? தொடக்கூடாதுன்னா தொடக்கூடாது. என்ன காரணம்? வந்து வந்துட்டே சொல்லி தொலையா போன அதெல்லாம் எப்படி சொல்லட்டும்? வாயில சொல்லுறேன்னு. அதெல்லாம் ஒரு பொட்டக்குள்ள கையில வேப்பந்தலைய இரும்பும் எலுமிச்சை பழமும் கையில வச்சுட்டு இருந்தா அதை பத்தி எல்லாம் ஆம்பளைக்கு கேட்கவே கூடாது. எதுக்கு வேப்பல? ஐயோ அது சொல்லக்கூடாதுன்னா. பாடம் போடுவியா? இல்ல, ஐயோ இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் கண்ட ஆம்பளைங்கிட்ட எல்லாம் சொல்லாதீன்னு என் பாட்டி சொல்லி இருக்கிறான். நான் எப்படி நான் சொல்லட்டும்? எங்க தாத்தா கூட சொன்னாராயா, மொட்டை பிள்ளைங்க வேப்பல வச்சிருந்தா எதுக்கு வச்சுக்கிறாங்க, என்ன வச்சு நோண்டி 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 கேட்க சொன்னாராயா. நானு வந்து வந்து சொல்லி தொலையா வந்து வந்து இதாயிட்டா எது அது நான் பெரிய மனுஷி ஆயிட்டேன். சின்ன பிள்ளை மாதிரி பெரிய மனுஷன் போய் சொல்ல கூட தெரியுமா? கரெக்டா சொல்ல, போய் பேசக்கூடாது. அது இல்ல, உட்கார்ந்துட்டேன். ஏன் காடு வலியா? அது இல்லன்னா நீ எதுக்கு நான் பலானது ஆயிட்டேன். பழகாந்து நிட்டியா பாப்பா? பழகாந்து நிச்சய மேடம். ஐயோ எப்படின்னா சொல்லட்டும்? அது இல்ல, நான் சொல்லி தொலைய தருவான். புளி குடிச்சிட்டேன். புளி குடிச்சு வயிற்றால புடிச்சிட்டு தெரியுமா? நான் எப்படின்னா வாயில சொல்லுவேண்ணா. ஐயோ அண்ணன் மாதிரி நினைச்சு சொல்லுவேண்ணா. அண்ணன் கிட்ட தான் விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்களா? மண்டக்கூடி அப்படிதான் கேப்பியா? ஆமா, எங்க உன் காது கூட காது ஓல அது கூட காது வழியா ஓடுவான். கோடி குட்டி பட்டிக்காடா தாத்தா ஒங்கி சூசா தாத்தா ஒங்கி சூசா அவ போய் நாய்க்கு சூசா. அந்த மாதிரி வயசு வந்திருந்தா இந்த மாதிரி கையில வேப்பந்தலையும் இரும்பும் எலுமிச்சம்பழமும் கொடுத்துட்டு குடிசையில உட்கார வச்சிருவாங்க. அதனாலதான் தொடக்கூடாது. அதுவும் மீறி தொட்டா பாம்பு கடிக்கும், தேல் கடிக்கும், பூராம் கடிக்கும், தவளை கடிக்கும், எல்லாம் பவுக்கு பவுக்குன்னு கடிக்கும். பாம்பு தேல் பள்ளி கடிக்கும் இருந்தாலும் சீலாய் நின்றிருக்கும் தெய்வீகமான திருச்சபை பேரன்பார்ந்த பெயர்களும் வாழ்க்கைமார்களும் நாடகத்தை காலவந்தன ரசிகர் மக்கள் ஆண்டோர் அனைவர்களும் நம்முடைய எளிமேடு வடிவேல் வாத்தியார் கலைக்குழுவின் சார்பிலே பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். இருமா இருமா யார் நப்பட்ட முண்டா தூக்கிதான் காட்டி என்பது சொல்லவா? மாதர் பெற்ற நல்லா
நல்லா இருக்க அம்மா அடியே எப்படி என் பெயர் இப்பொழுதாவது இங்கேதான் அந்த லங்கத்து மாதர்கள் மெச்ச சுந்தர வடிவலகி சரி மச்ச விளையலகி உச்சமில்லாத மங்கை அம்மா அன்பும் பண்பும் பாசத்திலும் சிறந்தவளாக இளைஞ வரக்கூடிய என்னுடைய பெயர் அழகு பொம்மி அம்மா அழகு பொம்மி அம்மா. ஓஹோ பொம்மி அம்மா. ஆமா சரிம்மா. என்ன செல்லம்மா ஓ பொம்மம்மா ஓப்பம்மா. கவர்மெண்ட் எடுக்க முடியும். ஓப்பம்மா அப்படி கூப்பிடுவாங்க. ஓ பொம்மம்மா அதான் ஓப்பம்மா ஓப்பம்மா அப்படியே செல்லமா கூப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட இந்த பொம்மையம்மளாகி என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு? ஏய் யாரும் சொன்ன பாம்பு எல்லாம் கடிக்கும். அந்த கோனேரி பட்டணத்தை இவ்வளவுதான் முடியுமா? படு ஆடாதுங்களா டேய். ஐயோ பாப்பா என்னை 10 மாதம் முன்பு ஒரு நாள் 3000 பசினாடி தங்கத்திலே சுமந்து பெற்றெடுத்து எனது அன்பு தாய் யாரு தெரியுமா? யாரு கண்ணு? திருச்சடி அம்மையார். ஓ திருச்சடி அம்மையார். ஆமா என் தந்தை கோனேரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய என் தந்தை பெரிய பொம்மன நாயக்கர். இப்படி அண்ணன் தம்பிமார்கள் 7 பேரு. 7 பேரு. ஆமா பெரிய பொம்மண்ணன், நீல பொம்மண்ணன், உச்சு பொம்மண்ணன் நாய்க்கர், கெஞ்சவர் நாய்க்கர் என்பதற்காக, பூபதி நாய்க்கர் என்பதற்காக 7 பேர். பூபதி நாய்க்கு யாரும் அவனை பார்த்ததே இல்லையா? என்னது இறைஞர் நட்பு என்ற ஒன்றாச்சுங்க. யாருக்கு 10 ரூபாய்? சின்னவனுக்காக 10 ரூபாய் அன்பளிப்பு வாய்மொழிகளாருங்க. இறைஞர் நட்பு மன்றத்தின் சார்பாக நன்றி. நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்படி பெரிய பொம்மண்ணன் நாயக்கருக்கும் அதாவது திருத்தணி அம்மையாருக்கும் ஒரே ஒரு அழகிலே சென்ற ஒரே ஒரு பெண் குழந்தை எங்களுடைய குலதெய்வமாகிய அதாவது பொம்மக்கால் நாக்கியருடைய வம்சத்தில் அதாவது வேக்கில நாக்கியர். வேக்கில நாக்கியர்னா எப்படி தெரியுமா? எப்படி ஓர கொண்ட போட்டிருப்பாங்க. பெண்கள் எல்லாம் ஓர கொண்ட போட்டிருப்பாங்க. ஜாக்கெட் போட மாட்டாங்க. அந்த ஊர்ல போஸ்ட் மேனா ஜாக்கெட் போட மாட்டாங்களா? அப்படிப்பட்ட நாய்க்கருடைய வம்சத்திலே பிறந்த ஜாக்கெட் போட மாட்டாங்களா? வேக்கில நாய்க்கருடைய வம்சத்திலே பிறந்தவள் தான் நாய்க்கருக்கும். சொல்லுமா எப்படி எப்படி? அப்படி பெரிய பொம்மன் நாய்க்கருக்கும் நான் பிறந்தபடியா சரி
குலதெய்வமாகிய பொம்மக்காலுடைய அம்சையில இருந்தபடியினால் எனக்கு என் குலதெய்வத்தினுடைய பெயரே விளங்குங்கிறதுக்காக எனக்கு பொம்மை என்று பெயர் வைத்தார். பொம்மை என்று பெயர் வைத்தார்கள். அப்படி பொம்மை என்று பெயர் வைத்து சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வந்தாலும் நான் கண்ணை பருவத்தை விட்டு மங்கை பருவம் அடையும் போது அடியே இன்னைக்கும் நாளைக்கும் ஒரு பெண்ணானவள் வயதுக்கு வந்தா எப்படி வயதிற்கு வந்தார் தன்னுடைய வீட்டின் அருகிலே ஒரு பச்சோலை குடிசையானது கட்டி அந்த குழந்தைக்கு பசிக்கிற நேரமெல்லாம் கொடுத்து நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக வளர்த்து ஆளாக்கி வருவார்கள். ஆனா கண்ணம்மா நான் யாருக்கு என்னடையே பாவம் செஞ்சேன், நான் யாருக்கு என்னடையே தீங்கு நினைத்தேன் கண்ணம்மா. என்னம்மா ஆச்சு? நான் வயதிற்கு வந்த நேரமானது ஆகாத நேரம் அவிட்டும் என்று சொல்லக்கூடிய நட்சத்திர தோஷத்திலே வயசுக்கு வந்த காரணத்தினால அடியே அதை நினைத்தால் என் மனம் கல்லடி பட்ட கண்ணாடி போல கலங்குது. ஆகாத நேரம் அவிட்டும் என்று சொல்லக்கூடிய நட்சத்திர தோஷத்துல வயசுக்கு வந்த காரணத்தினால் நாட்டுக்காகாது, நாட்டு மக்களுக்காகாது, தாய்க்காகாது, தாய் மாமனுக்காகாது என்பதற்காக இந்த நட்சத்திர தோஷமானது விலக வேண்டும் என்றால் வண்டுகள் நுழையாத சுண்டத்திலே 31 நாளைக்கு 31 அடிச்சு போடுடா. போடுறாங்க. எனக்கு பிடித்த நட்சத்திர தோஷமானது விலகணும்னா 31 நாளைக்கு 31 குடிசை கட்டணும். சரி, ஆமா. அடிச்சு கொண்டு போடுடா. ஒரு குடிசை தான் கட்டுவாங்க. ஆனா 31 நாளைக்கு 31 குடிசை. ஒரு குடிசை கட்டுறாங்க. அந்த குடிசையில என்ன விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த குடிசைக்கு நாங்கள் காலால் தள்ளக்கூடிய வேலையை கையால் செய்து வருகிறானே மாதாரி சின்னான் தான் எங்களுக்கு காவல். அந்த குடிசைக்கு காவல். சரி, அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு குடிசை கட்டி இன்னொரு குடிசை கட்டிடுவாங்க. இன்னொரு குடிசை கட்டினதுக்கு அப்புறம் விடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பழைய குடிசையில இருந்து என்ன பொம்மையம்மாள் என்ன மறுபடியும் அந்த புதிய குடிசைக்கு கொண்டு வந்து அனுப்பிடுவாங்க. மீண்டும் அந்த பழைய குடிசையை எரிச்சிருவாங்க. ஆமா, அதுல ஒண்ணு போட்டு எரிச்சிருவாங்க. என்ன போட்டு எரிக்க மாட்டாங்க, குடிசை போட்டு எரிச்சிருவாங்க. அப்படி எரிச்சிருவாங்க. இப்படியே 31 நாளைக்கும் நான் அம்பிகை விரதமானது இருந்து வந்தால் எனக்கு பிடித்த நட்சத்திர தோஷமானது விலகும்னு தங்கள் எதையும் சொல்லிட்டாரே கண்ணம்மா. முடிவடைந்து விட்டது. அடியே 30 நாளா எனக்கு காவல் காத்தது யார் தெரியுமா? எங்கள் பண்ணையம் கட்டி வருகிறானே ஆதி மாதாரி சின்னான். ஆமா, அவர் தான் காவல் காத்து வந்தார். ஆனா அந்த 31வது நாள் யார் காவல் வந்தார்? யார் சாமி? அடியே வாயில சொல்ல வேண்டாம், முடிஞ்ச வாயில சொல்ல, பொச்சுன்னு சொல்லு. அது வந்துட்டு சொல்லு. நமக்கு பண்ணையம் கட்டி வருகிறானே யார்? மாதாரி சின்னான். அவருடைய மகனாகிய வீரன் வந்தார் காவலுக்கு. அவளுக்கு வீரன் வந்தார். ஆமா, காவலுக்கு வந்து இருவருக்கும் மோதலிலே ஆரம்பித்தது. சரி, பிறகு முடிவிலே காதலிலே முடிந்தது. முதல் மோதல், பிறகு காதல். அப்படி என்னை தொட்டு சிறை எடுத்து விட்டாங்க. முடிஞ்சது. நாங்கள் குடிசையிலேயே வீட்டுக்காரரும் அவரும் வீரன். ஆமா, அவரு நானும் அவரும் கப்பகை டான்ஸ் அப்படி இப்படி இருந்துட்டோம். சாந்தாலாக மாந்தாலாக பண்ணிட்டீங்க. என் இன்பத்தை அவருக்கும் அவருடைய இன்பத்தையும் நானும் பெற்று நாங்க அப்படி இப்படி இருந்துட்டோமடி. அதனால என் கணவரிடத்துல சொன்னேன், சுவாமி நீங்களோ தாழ்த்தப்பட்ட குலத்திலே பிறந்தவர்கள், நான் உயர்ந்த குலத்திலே பிறந்தவள். அப்படி இருக்கும்பொழுது நீங்க என்ன தொட்டு சரி எடுத்துட்டீங்க. என்ன தொட்டு இப்படி என் கற்பை கெடுத்து விட்டீர்கள். சரி, அப்படி இருக்கும் பொழுது நான் வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? முடியாது. அதனால என்ன வந்து இப்ப 31 நாள் முடிஞ்சிருச்சுங்கிறதுக்காக என் தாயும் தந்தையும் வந்து நம்ம மகளை அழைத்து கொண்டு வெங்கல கோட்டையில என்ன சிறை வைப்பாங்க. அப்படி சிறை வைக்கின்ற பொழுது நீங்க எப்படியாவது வந்து
அந்த வெங்கல கோட்டையில இருந்து என்ன சரி எடுத்துட்டு போங்க சுவாமி அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லி அனுப்புனேன். அப்புறம் அடியே என்ன சாமி அப்படி போனவர் தாண்டி அவர் வருவாருங்கிறதுக்காக எதிர்